நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆமென். லோத்தின் காலத்தில் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இது திருவிவிலியத்தில் நான் வாசித்த பகுதி. இந்த பகுதியை பற்றி சுவிசேஷத்தினுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் சரி, இயேசு கிறிஸ்து பேசினது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், கடைசி நாட்கள் எது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையின் போது இந்த உலகம் எவ்விதமான நிலைமையில் இருக்கும் என்று அடையாளங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே தம்முடைய சீசர்களோடும் தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களோடும் கூட பேசினவைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 17வது அதிகாரம், லூக்கா 17வது அதிகாரம், இயேசு தம்முடைய சீசர்களோடு மாத்திரம் பிரயாணம் பண்ணுகையில் சீசர்கள் இயேசுவினிடத்தில் கேட்ட பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற ஒரு பகுதி. நீ திருவிவிலியத்தை எடுத்து படித்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகார பகுதிகளுக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் 17ஆம் அதிகாரத்துக்கு கொடுத்துருக்கிற டைட்டில் இயேசுவின் அறிவுரைகள் அப்படிங்கிற ஒரு டைட்டில். அதில் 20வது வசனத்துக்கு வரும்போது உம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், இறையாட்சி எப்பொழுது வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சீசர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். வசனத்தை படிமா. 20வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது என்று சொல்லி சில அடையாளங்களை அங்க பேச தொடங்குற. அந்த அடையாளத்தில் ஒண்ணுதான் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். இரண்டாவது லோத்துவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். நோவாவின் காலத்திலும் லோத்துவின் காலத்திலும் என்ன நடந்தது? ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றார். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? 26வது வசனத்தில் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஆமாம். திருவிவிலியத்தில் எப்படி போட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வாழ்ந்தார்கள். நோவாவின் காலத்தில் அப்படி நடந்ததுன்னா லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்தது? 28வது வசனம் சொல்லுது, மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஸோ ஒருத்தர் ஒரு சமுதாயம் எப்படி வாழ்கிறது என்று இயேசு சொல்லி கொடுத்தார். இப்படி தான் மனுஷகுமாரன், மானிட மகன் வருகிற காலத்தில் இந்த பூமியில் நடக்கும்னு சொன்னார். அப்போ எப்படி நடக்கும்? திருமணம் செய்வாங்க, கட்டுவார்கள், நாட்டுவார்கள், வாங்குவார்கள், பெற்றுக்கொள்ளுவார்கள், கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன? அது சாதாரண ஒரு வாழ்க்கை முறையை குறித்து காண்பிக்கிறது. அப்படி வாழ வேண்டாமானா அப்படி தான் வாழ்ந்தாகணும். ஆனால் அந்த வாழும்போது இந்த ரெண்டு காலத்திலும் மறந்து போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க தேவனுடைய நீதியை, தேவனுடைய திட்டத்தை அறியாதே போனார்கள். நோவாவின் காலத்தில் உள்ளவங்க வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் என்ன செய்யலை? உணரவே இல்லை. நோவாவினுடைய காலத்தில் உள்ளவர்கள் அக்கினி வந்து வர்ஷிக்கும் வரைக்கும் அவங்க என்ன செய்யவே இல்லை? உணரவே இல்லை. அப்போ அந்த தண்டனை கொடுக்கப்படும் போது அவர்களுக்கு விடுதலை உண்டான விடுதலை இல்லை. அது போலவே மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு சொல்லி கொடுத்தார்.
நான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பிரகாசிப்பித்த ஒரு வசனத்துக்கு உங்களை கொண்டு வருகிற அது லோத்துவை குறித்ததானது. லோத்தை பற்றி, லோத்துவினுடைய காலத்தை பற்றியெல்லாம் நான் பேச போகுது. லோத்து வாழ்ந்த காலத்தில் லோத்து எப்படி இருந்தாருன்னு பார்க்க போகிறோம். நோவாவின் காலத்தில் நோவா எப்படி இருந்தாருங்கிறது பலமுறை நம்ம பிரசங்கித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். லோத்துவின் காலத்தில் லோத்து எப்படி இருந்தார்? இந்த லோத்துவிலிருந்து சில காரியங்கள் நமக்கு படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் லோத்துவை நான் படிக்கணும், நோவாவை நான் படிக்க வேண்டும் என்று சொல்வேனால், அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நடக்க போகிற காலத்தில், அந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்களாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்று எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? தீத்து சொல்லும்போது சொல்றாரு, இதுதான் நம்முடைய ஆனந்த பாக்கியமா இயேசுவினுடைய வருகை. தெசலோனிக்கே புத்தகத்துக்கு பவுல் எழுதும் போது தெசலோனிக்கோடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது பவுல் சொல்றாரு, அவருடைய வருகைக்காக நீங்க ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் மறந்து போன, மறைக்கப்பட்டு போன ஒரு செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை. இங்கே நன்மை பெறணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், செல்வ செழிப்பாக வாழணும். இந்த பூமியில் ஒரு குறைவில்லாமல் வாழ ஒரு மனுஷன் என்ன செய்யணுமோ அதை தீவிரத்தோடு வேகத்தோடு செய்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு மத்தியில் மறந்து போகிற விஷயம் என்ன? என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடியும் என்பதை மறந்து போகிறான். ஒரு நாள் என்னுடைய சுவாசம் நின்று போகும் என்பதை மறந்து போகிறான். ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நான் போக வேண்டியது வரும் என்பதை மறந்து இந்த பூமியில் தன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொள்ள ஓடுகிறான். அப்படி ஓடுகிற மனுஷனை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி, உனக்கு ஒரு நித்தியம் உண்டு, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்க்கைக்காக ஒருவர் உனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், இந்த இயேசு தான் உன்னுடைய நித்தியத்திற்கான வழி, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற வேண்டும் என்று அந்த ஓட்டத்தில் குறுக்கீடு செய்து சுவிசேஷம் ஒரு காலகட்டத்தில் ஜனங்களோடு இடைப்பட்டது. அல்லேலூயா. சுவிசேஷகர்கள் இந்த செய்தியை எத்திசையும் எங்கும் கொண்டு போனார்கள். அப்போ உலகத்தில் பெண் கொண்டும் பெண் கொடுத்து, அதாவது திருமணம் செய்ய, அடுத்தது திருமணத்துக்கான பெண்ணு கொடுக்க, வரன் எடுக்க, வீடு கட்ட, இந்த சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களுடைய இடையே தேவனுடைய சுவிசேஷம் இடைப்பட்டதனால எங்களுக்கு இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, நித்தியம் என்கிற ஒரு இடம் உண்டு, நான் அங்கு போக வேண்டும், பரலோகம் என்கிற ஒரு இடம் உண்டு, அங்கே போக வேண்டும் என்று இந்த சுவிசேஷத்தினாலே தொடப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் அநேகம் பேர் உண்டு. அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த சபைக்குள்ளேயும் நாம் இருக்கிறோம். நாம் அதனால தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷங்கள் எப்படி மாறிடுச்சுன்னா, அவன் எதை தேடி ஓடுகிறானோ அதை கொடுக்கிற ஒரு இயேசுவை அவங்க கொண்டு வருகிறாங்க. நீ பணத்தை தேடி ஓடினா தான் அடுத்த ஆண்டு உனக்கு அது வரப்போகுது. நீ செல்வத்தை தேடி ஓடினா அது கிடைக்க போகிறது தான், உனக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற போகிறார். நித்தியத்துக்கு கொண்டு போகிற இயேசுவை காட்டிலும் இந்த பூமியில் செழிப்பாக வாழ வைக்கிற, ஆசீர்வாதமாக வாழ வைக்கிற மற்றொரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். குறுக்கு வழியில் ஆமென் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அதுக்கு துணை நிற்கிற ஒரு இயேசு பிரசங்கிக்கப்படும் போது எது மறந்து போகிறது தெரியுமா? நல்ல கவனிச்சுங்க. நீங்கள் உபயோகிக்கிற அத்தனை சோசியல் மீடியாக்கள் வழியாக இந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை பிசாசு ஏற்கனவே கட்டமைத்து திறம்பட செய்து கொண்டு இருக்கிறான். அதில் அநேக விசுவாசிகள் வழிவி விழுந்தும் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவங்களுடைய சிந்தனை நித்தியத்தை குறித்தல்ல, மரணத்துக்கு பின்பு போகிற இடத்தை குறித்தல்ல. அவங்க இங்கே கடன் இல்லாமல் வாழணும், இங்கே ஆசீர்வாதமாக இருக்கணும், இங்கே செழிப்பாக இருக்கணும், இங்கே நன்மையாக இருக்கணும், இன்றைக்கு நாளைக்கு எனக்கு இது நடக்கணும், அடுத்த வருஷம் எனக்கு இது நடக்கணும், இதுக்கு அடுத்த வருஷம் நான் இருப்பேன் என்னன்னு தெரியாது, ஆனால் அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணுறோம். பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. கர்த்தரிடத்தில் நீங்கள் அவைகளை ஒப்புவித்து தேவனுடைய சிந்தையோடு நடப்பீர்களே ஆனால் என்ன சொல்லுவீர்கள்? கர்த்தாவே, நான் இது உங்கள் கையில் தருகிறேன், கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இதை எனக்கு நிறைவேற்றி தாரும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் விதமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த இரவு நாங்கள் நித்திரைக்குள்ள கடந்து போகிறோம், ஒருவேளை நான் நித்திரை செய்யும் போது உங்கள் வருகை இருக்குமானால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஏதாவது குறைகள் இருக்குமானால் திருரத்தம் கொண்டு கழுவும் பரிசுத்தமாக்கும் என்று ஜெபம் பண்ணிட்டு தூங்குகிற ஒரு காலகட்டம் இருந்தது.
அப்போ ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷம் இடைப்பட்ட போது நித்தியத்தை குறித்து, மரணத்தை குறித்து, இனி வரப்போகிற வாழ்வை குறித்து அதற்கென்று ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. இங்கே சில பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டப்பாடுகளின் வழியாக கடந்து போக வேண்டியது வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு நாம் அதை தாண்டி போனோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் மறைந்து இயேசுவை குறித்துள்ள, இயேசுவின் வருகையை குறித்துள்ள, இயேசு நமக்காய் செய்த மேன்மையான தியாகமான பலியை குறித்துள்ள எல்லா செய்திகளும் மறக்கடிக்கப்பட்டு வருகிறது. இதை செய்வதற்கு கள்ள உபதேசங்களை பிசாசு எழுப்பி வைத்திருக்கிறான். அதனால் எப்பொழுதும் வேத புத்தகத்தை படிக்கிற பிள்ளைகள் அவ்வசனத்திற்கு பின்னணிக்க படிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான அநேக அறிவுரைகளில், உபதேசங்களில், கற்றுக் கொடுத்தலில் ஒரு முக்கிய பாடம் உண்டு. அவருடைய முதல் வருகையை விட 2 மடங்கு அதிகமாக வேத புத்தகம் அவருடைய 2ஆம் வருகையை சொல்லுகிறது. இப்போ நாம் முதல் வருகையினுடைய உச்சகட்ட நோக்கம் ரட்சிப்பு, அதை நாம் அடைந்திருக்கிறோம். இனி நாம் அடைய வேண்டிய ரட்சிப்பது அவருடைய வருகையில் நாம் அவரை சந்திப்பது. ஒருவேளை மரித்தால் நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கணும், மரிக்காமல் இருந்தால் அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஒரு வருகைக்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். அந்த வருகைக்காக காத்திருக்கும் போது ஆயத்தம் என்று சொல்வது அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மற்றொரு உபதேசம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரும்போது நான் எல்லாம் போயிடுவேன்னு சொல்கிற எல்லாரும் போக மாட்டோம். போவதற்காக ஆண்டவர் சொன்ன வழிமுறைகளை, உபதேசங்களை கை கொள்ளுகிறவர்களே போவார்கள். அப்போ அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா கை கொள்ளுவதற்கு, நடப்பதற்கு. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? நம்ம ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், நான் பைபிள் படிக்கிறது இல்லை. ஏன் படிக்கிறது இல்லைன்னு கேட்டேன். நல்ல ஒரு புலவர் அவர் அப்படின்னு சொன்னால் தமிழ் புலவர், நல்ல கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் எழுதுகிறவர், நிறைய புத்தகங்கள் எழுதி நிறைய இலக்கிய பரிசுகள் எல்லாம் வாங்கி, எந்த நிமிஷத்தில் என்ன தலைப்பு கொடுத்தாலும் உடனே எத்தனை பக்கம் கவிதை வேணுமோ, நவீன கவிதை வேணுமா, இலக்கண கவிதைகள் வேணுமா, எதை வேணாலும் எழுதுகிற திறமையுள்ள மனுஷன். ஆனால் அவர் சொல்கிறார், நான் பைபிள் மட்டும் படிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், படித்த பயமாக இருக்குது பாஸ்டர்னார். அவர் வயசு எவ்வளோ தெரியுமா? 65. இப்போ ஏன் பயமாக இருக்குது உங்களுக்குன்னு கேட்டால், இல்லை நான் அதை படிச்சிட்டேன்னா நான் அதை அறிஞ்சிட்டேன்னு அர்த்தம். நான் அறிஞ்சிட்டேன்னா நாளைக்கு நான் செத்து போனால் கடவுள் என்கிட்ட கேட்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ கேட்கும்போது நான் படிக்கலன்னு சொல்லிட்டு என்ன எங்கே விட்டுருவார்? எனக்கு தெரியாதல்ல, அதனால கடவுளை என்ன பரலோகத்தில் விட்டுருவார். ஏன் புழுவரே, நீ நல்லா புழுகிறீர் அப்படின்னு சொன்னேன் நான். காரணம், சொல்லாத ஒரு விஷயத்தை அவராக ஒரு கற்பனை செய்துட்டு பைபிளை நான் படிக்கிறது இல்லைங்கிறார். பைபிள் படிக்காதனால தப்பிச்சுக்கலான்னு நினச்சி எதுக்கு பைபிள் படித்து மாட்டிக்கிட்டு அதை அறிஞ்சிட்டேன்னு தெரிஞ்சால் கடவுள் கேள்வி கேட்கும்போது நான் பதில் சொல்லி ஆகணும். அப்போ கடவுள்கிட்ட பதில் சொல்லும்போது மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும்னா இந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டா போதும்ல, படிக்காமல் இருந்தால் போதும் இல்லை. 65 வயசு வரை பைபிள் படிக்காதவர் கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மரித்து போனார். அவன் மரணத்துக்கு முன்னாடி வேதத்திலிருந்து ரட்சிப்பு நான் என்னென்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பிரைஸ் எல்லோ. தெரியாமல் போனேன்னா போக மாட்டியா நீர், என்ன தெரியணும்னு சொல்லி கொடுத்தேன் அவருக்கு. அதை போல சிலருக்கு வேத சத்தியத்தில் உள்ளதை கடைபிடித்தால் தான் எங்கே போக முடியும்? வருகையில் போக முடியும். அப்போ இந்த வருகை சம்பந்தமாக இயேசு கிறிஸ்து பேசின ஒரு விஷயத்தில் லோத்துவை குறித்து பேசியிருக்கிறார். அப்போ லோத்துவிலிருந்து நாம் ஏதோ படிக்க இருக்கிறது. அப்போ லோத்துவிலிருந்து நான் என்ன படிக்க வேண்டும்? 1, 2, 3ன்னு ஒரு 4 பாயிண்ட் படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மிக முக்கியமான ஒரு வேத பகுதி இது. லோத்துவை குறித்து படித்தாக வேண்டும். லோத்துவை குறித்து என்ன படிக்கலாம்? ஒரு வசனத்துக்கு நேராக திரும்புவோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தங்களாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை
கண்டும் கேட்டும் நீதியுள்ள நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டும் கேட்டும் நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கு. லோத்துவை குறித்து பேதுருவின் வழிய பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுக்கிற வார்த்தை கவனிங்க. அநீதி உள்ளதை பார்த்தபோது, பாவம் உள்ளதை கண்டபோது, அதை கண்டும் கேட்டும், கண்ணில் பார்த்தும் மற்றவங்க சொல்றதை கேட்டும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துன்னு எழுதியிருக்கு. அப்போ லோத் எப்படிப்பட்ட மனுஷன்? அவன் ஒரு நீதிமானாகிய மனுஷன். சொல்லுங்க, நீதிமான். அந்த காலகட்டத்தின்படி நீதிமான். 2, அவன் வாழ்ந்த சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை கண்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்ட மனுஷன். அப்படின்னா அதை பார்க்கும்போதும் கேட்கும் போதும், ஐயோ இப்படி நடக்குது, இப்படி இந்த உலகம் போகுது, இப்படி இந்த குடும்பங்கள் நடந்து கொள்ளுது என்று சொல்லி இருதயத்தில் வாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவன் நாட்களில் நடந்ததை கடவுள் எதற்கு ஆதாரமாக, உதாரணமாக வைத்திருக்கிறார்? நான் கொஞ்சம் மெதுவாக தான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறேன், நீங்கள் அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நான் அந்த வசனத்தை திருவிவிலியத்தில் படிக்கிறேன். சோதோம் கொமாரா என்னும் நகரங்களை தண்டித்தார். இறை பற்றில்லாதோரின் அழிவு எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவற்றை எரித்து சாம்பலாக்கினார். சோதோம் கொமாராவினுடைய அழிவு தெய்வ பக்தி இல்லாத ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாக காட்டப்பட்டிருக்கு. அப்போ பேதுரு இப்போ யாருக்கு எழுதுறாரு? 2ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கம் முதல் படிச்சிங்கன்னா, போலியான இறைவாக்கினர்கள், போலியான போதகர்கள். என்ன திடீர்னு பாஸ்டர் ஆர்சிக்கு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு பூரா இந்த பைபிள் தான் படிச்சுட்டு உட்காந்துருந்ததுனால அதே தான் வருது. நல்லா கவனிச்சிங்க. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் மூலம் தேவனுடைய உண்மையை விட்டு மறிமாறி போகுதல், இவங்களுக்கு என்ன நடக்கும் என்று எழுதப்பட்டது தான் 2வது அதிகாரம். அதில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும், அது ரொம்ப முக்கியமானது. 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர், அவ்வாறே உங்களிடையேயும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அழிவை விளைவிக்கும் கொள்கைகளை புகுத்தி விடுவார்கள். அழிவை உண்டாக்கும் கொள்கைகளை புகுத்தி விடுவார்கள். இதன் நிமித்தம் தங்களை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். இப்படி ஒரு காலம் வரும். இப்படி ஒரு காலம் வரும்போது என்னவாகும்? அவர்கள் அழிவுக்காக விழி வைத்து காத்திருக்க வேண்டி வரும். அழிவு தான் அவங்களுக்காக இருக்குதே தவிர மீட்பு கிடையாது. ஏன்னா மீட்பில் வந்த இயேசுவை மறுதலிச்சிட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்தால் எப்படி அந்த அழிவு இருக்கும்? அதுக்கு உதாரணமாக தான் சோதோம் கொமாராவினுடைய அழிவு. அதே போல 4வது வசனத்தில் பாவம் செய்த வானதூதர்களை அவர் தண்டித்து பாதாளத்தில் கட்டி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு வரப்போகிற அழிவு, சோதோம் கொமாராவுக்கு வரப்போகிற அழிவு. இதெல்லாம் எதற்கு அடையாளம், எதற்கு எடுத்துக்காட்டு? இந்த தேவனை மறுதலித்து, ஆண்டவரை மறுதலித்து, தங்களுக்கு ஏற்ற இறைவாக்கினரையும் போதகரையும் வார்த்தைகளை கேட்டு அசத்தியத்தை விட்டு வழி விலகி போகிறவர்களுக்கு வரப்போகிற தண்டனை எப்படி இருக்குன்னு சொல்றார். அதுல ஒரு வார்த்தை தான் நாம சிந்திக்கிற லோத்தை குறித்து. லோத் எப்படிப்பட்டவன் என்றால், தன் இருதயத்தில் இவைகளை கண்டும் கேட்டும் வேதனை அடைந்தவன். அல்லேலூயா. நான் பேதுருவின் புத்தகத்தை மட்டும் எடுத்து படித்த போது எனக்கு இந்த லோத்துவை ஒரு சிநேகிக்கணும்னு தோணுச்சு. சப்போஸ் என் முன்னாடி லோத்து இருந்தால் கட்டி பிடிச்சு ஒரு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் நான். நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? அவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா சோதோம் கொமாராவை பற்றி புலம்பல் பாடுவார். ஐயோ ஏன் கேட்குறீங்க பாஸ்டர், இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் திருமண பக்கம்லாம் பாவம் அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அவர் இருதயத்தில் வாதிக்கப்படுறார். பயங்கர ஒரு இதயம் வெடிக்கிற ஒரு நிலைமைக்கு அவர் போகிறார். கண்ணீர் வெடிச்சிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். நல்ல விஷயம் அது. ஆனால் லோத்துவுக்கு இந்த குணாதிசயம் விடுதலை வாழ்வை கொண்டு வந்துதான் பரிசோதித்தான். லோத்துவுக்கு இந்த குணம் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரவில்லை. அதான் லோத்துட்டு தான் நான் படித்த விஷயம். 2ஆம் வருகைக்கு முன்பு லோத்துவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும்னா சங்கடப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. பலதையும் கேட்கும் போதும் படிக்கும் போதும் அறியும் போதும் மனதிற்குள்ள ஒரு வேதனை உண்டாகும். வேதனையோடு சரி
வேற செயல் எதுவும் லோத்துவிடத்திலிருந்து வரவில்லை. அதுபோல இயேசு கிறிஸ்து வருகிற காலத்திலும் இருக்கும். வேதனைப்படுகிற நிறைய பேர்த்த பார்ப்போம். கன்னியாஸ்திரிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வேதனைப்படுகிறவர்கள். வட இந்தியாவில் ஒரு பாஸ்ட் அடிச்சிட்டாங்க, வேதனைப்படுகிறவர்கள். நம்மளை சுற்றி இத்தனை நிறைய பேர் ரட்சிக்கப்படலை, வேதனைப்படுகிறவர்கள். என்னுடைய குடும்பத்தில் என்ன நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, வேதனைப்படுகிறவர்கள். நம்ம சமுதாயத்தில் நடக்கிற பாவங்களையும் அநீதிகளையும் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் உடனே இருதயத்தில் ஒரு குத்தல், ஐயோ நம்ம சமுதாயத்தில் இப்படி நடக்குது, நம்முடைய குடும்பங்களில் இப்படி நடக்கிறது, நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கிறது, நம்முடைய குடும்பங்களில் இது சம்பவிக்கிறது, கர்த்தாவே இதில் இவங்களுக்கு ஒரு மோட்சம் இல்லையா, விடுதலை இல்லையா, இருதயத்தில் வாதிக்கப்படுவார். அதோட அவங்களுடைய அந்த பரிபாடி முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப்பு எதுவுமே இல்லை. இதுதான் லோத்துவுக்கு சம்பவித்த விஷயம். அப்போ கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கும் இது சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆவிக்குரிய விஷயங்கள் நமக்கு புரியும் என்பதனால, ஆத்மீக காரியங்கள் தெரியும் என்பதனால, இயேசுவை குறித்தும் இயேசுவினுடைய வார்த்தைகளை குறித்தும் சில காரியங்கள் நமக்கு நன்றாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால, அவர்களை காட்டிலும் நாம் இயேசுவினுடைய வார்த்தைகளை 100 மடங்கு உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நம்புறதுனால, நம்மை சுற்றும் நடக்கிறதை காணும் போதும் கேட்கும் போது இருதயம் வாதிக்கப்படும். அதான் ஒரு நல்ல தெய்வ பிள்ளையினுடைய அடையாளம். எதையுமே கண்டும் காணாம போகிறவங்க தெய்வ பிள்ளைகளாக இருக்க முடியாது. நம்மை சுற்றிலும் நடக்கிறத பார்த்துட்டு நாம் அதற்காக ஜெபிக்காமலேயோ, நாம் அதற்காக ஏதாவது செய்யாமலேயோ, நம்முடைய வேலை உண்டு, நாம் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, நம்முடைய பிள்ளைகள் உண்டு என்று ஒரு குடும்பம் போகுமானால், ஒரு நபர் போவார் என்றால் அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் வாதிக்கப்படுவார்கள். அதுதான் உண்மை. ஆபிரகாம் லோத்துவுக்கு நிறைய ஒரு உறவு இருக்கு. நான் அதுக்கு ஒன்றும் போகல. ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய மகன் தான் யாரு? லோத்து. இவர் 2 பேத்துக்கு பயங்கர ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவங்க 2 பேர்த்தோட லைஃப்பையும் கவனிச்சா, ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசும்போது ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்படுகையில் ஆபிரகாமோட கூட இருந்தவர் தான் இந்த லோத்து. இன்னொரு வார்த்தையில் சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை, நான் இப்படி சொல்கிறேனே புரியும் உங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை தேவனை பின்பற்றி வரும்போது, நானும் வருகிறேன் என்று ஒருவர் வர வேண்டுமானால் சும்மா வர முடியாது. அந்த தெய்வத்தை குறித்து ஆபிரகாமின் மூலமாய் அவர் ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டிருப்பார். நான் எப்பவும் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் மெசொப்பொத்தேமியாவில் தனக்கு தரிசனமான ஒரு சத்திய தெய்வம் உண்டென்று ஆபிரகாம் அறிந்தார். அந்த வெளிச்சத்தின் தெய்வத்தை, அந்த ஒளியின் தெய்வத்தை, அந்த யெகோவா தேவனை யாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அடுத்தது, ஆபிரகாமை தேவன் எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறாரோ, அந்த டிவைன் கனெக்ஷன் எப்பொழுதெல்லாம் உண்டாகிறதோ, அதை காணவும் பார்க்கவும் செய்த ஒருவன் இந்த லோத்து. அதனால தான் லோத்து ஆபிரகாம் புறப்படுகிறான்னு தெரிஞ்சோடனே நானும் வரேன்னு கூட கிளம்பிட்டான். வெறுங்கையாக வச்சிருக்கிறவன் பணக்காரனை நான் இன்னொருத்தனை சார்ந்து கொண்டு போகிறது ஈஸி. என் கையில் ஒன்றும் இல்லை, பாக்கெட்டு காலி. எனக்கு எங்கள் அப்பா கூட இருந்தால் தான், எங்கள் சித்தப்பா கூட இருந்தால் தான், எங்கள் அண்ணன் கூட இருந்தால் தான் என் பொழப்பு ஓடும் அப்படின்னா, அவர் எங்கெல்லாம் போகிறாரோ நானும் அங்கெல்லாம் போவேன். அப்படி தானே? ஆனால் லோத்து அப்படி ஒன்றும் இல்லாத ஆசாமி ஒன்றும் இல்லை. ஆபிரகாமை போலவே செல்வ சீமானாக இருந்தவன். அவனுக்கு என்ன உண்டு? பணம் உண்டு, தொழில் உண்டு, செல்வம் உண்டு, செழிப்பு உண்டு. அப்போது ஆபிரகாமை வெறும் உலக நன்மைக்காக லோத்து பின்பற்றல, அவன் கண்டுகொண்ட ஆத்மீகத்தை படித்து பின்பற்றினவன். ஆமென். புரிந்து கொண்டவங்க மாத்திரக்காரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா. ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு லோத்துவுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆபிரகாம் தான் அறிந்த தெய்வத்தை பூர்ண மனதுடன் பின்பற்றினான். ஆனால் லோத்து ஆபிரகாமின் மூலம் அறிந்த தெய்வத்தை பூர்ணமாக பின்பற்றல. அதனால் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வேதனை உண்டாகும்போது, வேதனையில் மாத்திரம் லோத்து ஒதுங்கி நிற்கும் போது, அதே வேதனையான சம்பவத்தை ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்கையில் அவன் வேதனைப்பட்டுட்டு கூடாரத்தில் போய் 3 நாள் சாப்பிடாமல் படுத்து தூங்கல. தேவனுக்கு முன்பதாய் தனித்து நின்று லோத்துவினுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுகிறான். இதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். நிறைய பேருக்கு பாரம் வரும். வீட்டில் பேசிக்குவாங்க, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளுவாங்க. தெய்வ பிள்ளைகளை காணும்போது ஐயோ இங்கே தேசம் தொடப்படலைன்னு பேசிக்குவாங்க. நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை குறித்து பேசிக்குவாங்க. என்ன செய்தீங்க என்று கேட்டால் ஒன்றும் செய்யலை. ஒன்றும் செய்கிறவங்களோட சேர்றதும் இல்லை. அப்படியே வீட்டில் தனியாக அதை அப்படியே யோசிச்சு உட்காந்துக்குவாங்க. லோத்துவினுடைய இந்த குணம் தான்
கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு அடையாளம். நான் தெய்வ பிள்ளைகளை பல இடங்களில் போகும்போது பல விதங்களில் சந்தித்து தனிப்பட்ட விதத்திலும் நான் அவங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பேசுவது உண்டு. நான் பேசும்போது அவர்களிடத்திலிருந்து கண்டுகொள்கிற ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படலை, பாவம் பெருகுது, வாலிப பிள்ளைகள் வழிமாறி போகிறார்கள், தேசம் அழிகிறது, இது குறிச்செல்லாம் சங்கடம் உண்டு. அந்த சங்கடப்படுகிற இருதயத்தோடு அவங்க வேறு எதுவும் செய்யறதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, எப்போவாத நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. உடனே தெய்வ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே 50 நீதிமன்றம் இருந்தால் அழிப்பீரோ. கடைசி எத்தனைக்கு வந்தார்? 10 நீதிமன்றம் இருந்தால் அழிப்பீரோன்னு தேவனோடு கூட பேசி அழிவிலிருந்து பட்டணம் ரட்சிக்கப்பட, உதாரணமாக பட்டணம் மாத்திரமல்ல, லோத்துவினுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. நீங்கள் வேதனைப்படுகிற ஜனங்களாக இருந்தீங்கன்னா இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தோடு தான் பேசுகிறார். அம்மா, வேதனைப்பட்டால் மட்டும் பத்தாது, அந்த வேதனைப்படுகிற காரியங்களிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட ஒன்று ஜெபிக்கணும். அபிரகாமை போல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அபிரகாமை போல ஜெபிக்கணும். 2, அபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தை உண்டு. அபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அபிரகாமும் பேசிகிட்டு இருக்கு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அப்போ அபிரகாமை குறித்து கர்த்தர் கொடுக்குற ஒரு சாட்சி அங்கே எழுதப்பட்டிருக்குது. இந்த அபிரகாமை குறித்து எனக்கு தெரியும். அவன் நான் எதையாவது அவனிடத்தில் சொன்னால் முதல்ல அவன் அதை கடைபிடிப்பான். 2, அவன் தன் வீட்டாருக்கு அதை கற்றுக் கொடுப்பான். 3, அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் அதை சொல்லிக் கொடுப்பான் என்று இவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். லோத்து என்ன? லோத்துவுக்கு தெரிஞ்சா அவர் மட்டும்தான் சங்கடப்படுவார், யாருக்கும் எதுவும் சொல்லவும் மாட்டார், சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார். இதுதான் இந்த 2க்கு உள்ள வித்தியாசம். இப்போ இக்காலகட்டம் எப்படி இருக்கும்? வேதனை, இருதயத்தில் வாதிக்கப்படுகிறான், சங்கடப்படுகிறான். ஆனால் அடுத்த எந்த மாற்றத்திற்கான ஒரு ஸ்டெப்பும் அவன் செய்யலை. அதே காலகட்டத்தில் இருந்த அபிரகாம் மாற்றத்திற்கான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? இதுதான் நோவாவின் காலகட்டத்தில் நோவாவினுடைய வாழ்க்கை. 2, நோவாவும் அபிரகாமும் ஒரு இணைப்பிரியாத ஒரு ஐக்கியத்தில் வந்தாங்க. 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், அப்புறம் 19ஆம் அதிகாரம், இதை தான் லோத்துவை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள். 11ஆம் அதிகாரத்தில் அவர் யாருடைய பிள்ளைன்னு எழுதப்பட்டிருக்குது, அபிரகாமோடு அவர் புறப்பட்டது எழுதப்பட்டிருக்கு. 12ஆம் அதிகாரத்துக்கு கானானில் வந்து சேருகிற வரைக்கும் அபிரகாமோடு கூட இருந்த லோத்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் அபிரகாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல பலிபீடங்களை கட்டும்போது கூட இருந்த லோத்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அபிரகாமினுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துவினுடைய வேலைக்காரர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண 2 பேர் என்ன செய்கிறாங்க? பிரியிறாங்க. பிரியறது என்ன? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் பிரியிறாங்க. நிரந்தர பிரிவல்ல. புரிஞ்சுக்கொண்டவங்க எத்தனை பேர்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நிரந்தர பிரிவல்ல. நம்முடைய ஆடு மாடுகளை இந்த தேசத்தில் அடக்கி வைக்க முடியலை. அப்போ அந்த இடத்துக்கு உள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை உனக்கு எனக்கும் இல்லை, பிரச்சனை உன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் என்னுடைய வேலைக்காரர்களுக்கும். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி இருப்போம். உன்னுடைய ஆடு மாடுகள் இருக்கத்தக்க ஒரு இடத்தையும் என்னுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் இருக்கத்தக்க ஒரு இடத்தையும் விசாலமான ஒரு இடத்தை பார்த்து கொள்வோம். அதாங்க இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நிரந்தர பிரிவை அவர்கள் உருவாக்க விரும்பலை. நாம் சகோதரர்கள், அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அப்போ காலகட்டத்தினுடைய 2வது அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகோதர ஸ்நேகம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. சகோதர ஸ்நேகத்தில் பிரிவுகள் வரலாம், பிரிவுகள் வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சில வீடுகளில் கல்யாணமான தம்பதியினர் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே இந்த சின்ன ஒரு கசமசன்னு வரும், மருமகளுக்கும் மாமியாருக்கும். அடுத்து என்ன செய்வாங்க? மாமியாருக்கு விஷம் கொடுத்து காலையில் காப்பி கொடுத்து என்ன செஞ்சிடணும்? கொண்டுடணும். அதான் செய்வாங்க. என்ன செய்வாங்க? நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க? கொஞ்சம் செப்பரேட்டாக போயிருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிரந்தர பிரிவுன்னு அர்த்தமா? இல்லை. இப்பொழுதுள்ள பிரச்சனை தொடராமல் இருக்க, கசமுசா சண்டைகள் வராமல் இருக்க, மனது வேதனை இல்லாமல் இருக்க, நீ போய் தனியாக இருந்துக்க. நீ போய் பாம்பு பாறையில் ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து இருந்துக்க. நீ போய் வாழையாரில் ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து இருந்துக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது வந்துக்கலாம்,
பார்த்துக்கலாம். என்னைக்காவது வரும்போது அத்தை மாமா பயங்கர சந்தோஷமெல்லாம் இருக்கும், அந்த ஐக்கியம் இருக்கும், அந்த உறவு நிலை இருக்கும். ஆனால் பிரிஞ்சு இருப்பாங்க. அது நல்லதான்னு கேட்டால் நல்லது தான். ஒரு காலத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இன்றைக்கி கல்யாணம் ஆகும்போது என்ன செஞ்சிடறாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே இருப்பீங்க, கல்யாணமே இன்னும் ஆகலை, வரும்போதே கேள்வி என்னது, கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் தான் இருப்போம். இல்லை உங்கள் வீட்டில் அப்பா இருக்கிறாங்களா, ஆமாம். அம்மா இருக்கிறாங்களா, ஆமாம். அதை தான் கேட்குறோம், எங்கே இருப்பீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் அப்பா அம்மா கூட நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்ல மருமக்கள் சிலர் உண்டு, சிலர் தான் நல்லவங்க. வந்தால் அந்த ஐக்கியத்தை என்ன செய்வாங்க, அப்படியே வச்சுக்குவாங்க. புரிந்து கொள்றதுக்காக மட்டும் அதை சொன்னேன். அப்போது நாம் சகோதரர்கள், நாம் கொஞ்சம் தள்ளி இருப்போம். அப்போ நீ வடக்கு போனால் நான் என்ன செய்கிறேன், தெற்க போகிறேன். நீ கிழக்கு போனால் நான் என்ன செய்கிறேன், மேற்க போகிறேன். 2 பேரும் பிரிய தகுந்த ஒரு சூழ்நிலை வந்தபோது அப்ரஹாம் மூத்தவர். நல்லா கவனிச்சுங்க, அப்ரஹாம் மூத்தவர். அப்ரஹாம் தான் தேவனை முதலாவது கண்டவர். அப்ரஹாம் தான் முதலாவது கர்த்தருடைய சத்தம் கேட்டவர். தேவனுடைய அழைப்பை திட்டமாய் அறிந்தவர். அவருக்கு வெளிப்பட்ட தேவனை விசுவசித்து வந்தவர் தான் லோத்து. அப்போ லோத்து என்ன செஞ்சிருக்கணும், உங்களை நடத்தின தேவன் என்னையும் நடத்துவார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் எந்த பக்கம் போக கர்த்தர் விரும்புகிறார். இந்த பிரிவினை வரும்போது சிலர் நிரந்தர பிரிவினைக்கு ஆயத்தமாயிடுறாங்க. அந்த நிரந்தர பிரிவினை உருவாக்குவதற்கு லோத்துவுக்கு துணையாக இருந்தது எதுனா, அவனுடைய மனதின் தீர்மானம். கர்த்தருடைய தீர்மானம் அல்ல, வழிநடத்துதலில் வந்த தீர்மானம் அல்ல, கைடன்ஸில் வந்த தீர்மானம் அல்ல, மனதின் தீர்மானம். அந்த மனதின் தீர்மானத்துக்கு அவனுக்கு உதவி செய்தது கண்ணு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கண்ணு. 2 கண்கள். அந்த கண்கள் என்ன செய்து, அப்படியே இந்த பட்டணத்தை பார்க்குது. சோதோமை பார்க்குறான். அது அப்படியே வயல்வெளியாக இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது. இவனுடைய ஆடு மாடுகள் அங்கே போனால் நல்ல புல்வெளி இருக்குது, நல்லா செழிக்கும், நிறைய சாப்பிடும், நிறைய குட்டி போடும், என்னுடைய மந்த பெருகும், பிஸ்னஸ் பெருகும், என் நன்மை பெருகும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் பெரிய ஆளாக மாறிடுவேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை உட்புகுத்தி கொண்டு வருகிற ஒரு தீர்மானமாக இருந்தது. அது நல்லதான்னு கேட்டால் உலக மனுஷர்களுக்கு அது நல்லது. அதில் கைப்பிடி சொல்லுங்கள், உலக மனுஷர்களுக்கு நல்லது. தேவ பிள்ளைகளுக்கு அது நல்லதல்ல. தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆலோசனையை கேட்கணும், தேவனுடைய ஒரு ஆலோசனையை கேட்டு செய்யணும். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காம மனதின் தீர்மானத்திற்கு விட்டு கொடுக்கும்போது தான் தற்காலிகமான பிரிவு நிரந்தர பிரிவாக மாறுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? நிரந்தர பிரிவும் தற்காலிக பிரிவும் என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறேன். நிரந்தர பிரிவு ஆத்மீக உறவை கெடுத்துரும், ஐக்கியத்தை உடைச்சிடும். தற்காலிகமான பிரிவு ஆவிக்குரிய ஐக்கியத்தை உடைக்காது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? லோத்துவும் அப்ரஹாமும் இவர் பிரிஞ்சு போனதற்கு பின்னாடி சந்தித்தாங்களான்னு 14ஆம் அதிகாரத்தில் அல்லது 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியாது. 13ஆம் அதிகாரத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க. 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னு எழுதப்பட்டு ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செஞ்சாங்க, பிரிந்தாங்க. லோத்து ஒரு பக்கம் போயிட்டாரு, அப்ரஹாம் போகல, அங்கேயே தான் நிற்கிறார். அவர்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ நடந்து திரி, நான் இதெல்லாம் உனக்கு தருவேன். அப்போ சரியான தீர்மானத்தில் நின்ற ஆள் யாருன்னா ஆபிரகாம் தான். காலகட்டம், லோத்துவின் காலகட்டத்தை படிக்கணும்னா லோத்துவை படிக்கணும். லோத்து எவ்விதம் இருந்தார்னா ஆவிக்குரிய பார்வையில் சொந்த மன தீர்மானங்களில் நடப்பதற்கு முன்னுரிமை கொடுத்த லோத்து. ஸ்பிரிச்சுவலாக பாருங்க, நடக்கிறதெல்லாம் கண்டு வேதனை அனுபவிக்கிறாரு, அதெல்லாம் இருக்குது அவருக்கு. ஆனால் தீர்மானம் எல்லாம் எப்படி எடுப்பார், அவர் என்ன யோசிக்கிறாரோ அப்படி தான் எடுப்பார். அந்த ஒரு காலகட்டத்துக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பைபிள் வசனம் சொன்னாலும், எவ்வளவு அடிக்கோடிட்டு வசன உபதேசங்கள் காண்பித்தாலும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு அஸ்திபாரமாக வைப்பது தேவனுடைய ஆலோசனையும் புத்திமதியும் அல்ல, தங்கள் மனதின் சிந்தனைகளை தான் முதல்ல வைக்கிறாங்க. தங்களுக்கு லாபமாய் தோன்றுகிறவைகள் தான் முதல்ல வைக்கிறாங்க. தங்களுக்கு செழிப்புண்டாக்கும் என்று தோன்றுவைகள் தான் முதல்ல வைக்கிறாங்க. அது உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்க. நாம் வருகைக்கான ஒரு ஆயத்த சுபாவத்திற்குள்ள தள்ளப்பட்டு கிடக்கிறோம். இந்த காலகட்டத்தில் லோத்துவை போல் இருக்கக்கூடாது, அப்ரஹாமை போல் இருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். மனதின் தீர்மானத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கண்ணு காண்கிறத கேட்காதீங்க. மற்றவங்க என்ன கை நீட்டி சொல்றாங்களோ அதை விசுவசிக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க.
தீர்மானம் எடுக்கிறதுக்கு காத்திருக்க வேண்டியது வந்தால் காத்திருங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வந்தால் காலம் கொடுத்து உட்காருங்க. தேவனை விட்டு விலகி போகாதிருங்கள். இந்த பிரிவுகளில் 2 பிரிவு இருக்குது. பிரிவினை அப்படிங்கிறத 2 சொல்கிறேன். ஒன்று, தேவனை விட்டு பிரிதல். யாரை விட்டு பிரிகிறது? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். யாரை விட்டு பிரிகிறது? தேவனை விட்டு பிரிது. லோத்து முதலாவது தேவனை விட்டு பிரிந்தான். ஆதாமும் ஏவாளும் எங்கே வைக்கப்பட்டிருந்தாங்க? ஏதேன். ஏதேன்கிறது யாருடைய தோட்டம்? ஏதேன்னா கர்த்தருடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் யார் கொண்டு வந்து வச்சது இவங்க 2 பேரையும்? கர்த்தர். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அந்த தோட்டத்தில் யார் வருவா? யாரோட பேசுவார்? யாரை கூப்பிட்டாரு? ஆதாமை கூப்பிட்றார். அடுத்தது ஏவாளை கூப்பிட்றார். 2 பேரும் என்ன செய்கிறாங்க? இயேசு வண்டையில் அல்லது பிதாவாகிய வண்டையில் ஓடி வர்றாங்க, பேசுவாங்க, உறவாடுவாங்க. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுது, அவங்க எப்போ பிசாசினுடைய வார்த்தைகளுக்கு தங்கள் செவிகளை கொடுத்தாங்களோ அன்றைக்கு அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்கம்மா? 3:22 படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க 23 வசனம் படிமா. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். என்னது? ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார்னா அவன் போறேன்னு சொன்னானா? அனுப்பி விட்டுட்டார். போ, இவன் திரும்ப வருவான்னு தெரியும், மறுபடியும் ஓடி வந்துடுவான்னு தெரிஞ்சதுனால தான் கேட்டை பூட்டி அங்கே ஒரு சுடரொளி பட்டயம் நிறைந்த ஒரு தூதன் வச்சுட்டார். சும்மா நிற்கிற தூதனை பார்த்தாலே பயம் வரும். இது பெரிய பட்டயம் வச்சிருக்கிற தூதனை பார்த்தா உள்ளே வரமாட்டான்னு சொல்லி ஒரு காவல் பண்ணுறதுக்கு அங்கே வச்சுட்டார். பாவம் செய்து பிசாசனுடைய ஆலோசனைக்கும் புத்திமதிக்கும் செவி கொடுத்த ஒருவன் முதல்ல சந்திக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? தெய்வ பிரசனத்திலிருந்து வெளியே போக வேண்டியது வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? இதான் என் டைமில் நடக்கிற காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை. இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைகள் எதிலிருந்து வெளியே இருக்கிறாங்க தெரியுமா? ஜெபத்திற்கு வெளியே போகலை, பைபிள் வாசிக்க வெளியே போகலை, இந்த மொபைல் ஃபோனில் எல்லாம் பாட்டு ஆராதனை எல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் வெளியில் போகல. பட் ஒரிஜினலாக தேவனோட உறவிலிருந்து வெளியே போயிட்டாங்க. தேவ உறவில் இருக்கிறவங்க எத்தனை பேர்னா கைவிட்டு விரல் விட்டு எண்ணுகிற சிலர் தான் இருக்கிறாங்க. பாக்கி எல்லாருமே தாங்கள் தேவனை சந்திக்கவோ தேவன் தங்களை சந்திக்கவோ உள்ள ஒரு நெருக்கமான உறவிலிருந்து அவங்க வெளியே துரத்தப்பட்டுட்டாங்க. 2வது ஒரு மனுஷனை 4ஆம் அதிகாரத்தில் காட்டுறான். அவன் பேர் காயின். காயின் என்ன பண்ணா? தேவனுக்கு ஆபேல் ஒரு முழு ஆட்டை கொண்டு வந்தார். அப்படியா? 2 பேரும் காணிக்க தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் காயின் அங்கீகரிக்கலை, அதனால் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை. கர்த்தர் ஆபேல் அங்கீகரித்தார், அதனால் ஆபேல் கொடுத்த காணிக்கை அங்கீகரித்தார். புரியுதா உங்களுக்கு? என்ன அங்கீகரிக்காமல் நான் செய்கிறதெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். என்ன முதல்ல ஜீவ பலியாக கொடுக்கணும், தேவன் என் மேலே விருப்பமும் பிரசாதமும் உள்ளவராக மாறணும், பின்புதான் நான் செய்கிற கிரியைகளில் அவருக்கு பிரசாதம் தோன்றும். இப்போ என்ன நம்பணும் முதல்ல தேவன். இப்போ காயின் புறக்கணிக்கப்பட்டான்னு காயினுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவன் என்ன செய்தான்? ஒரு பெரிய கொலை செய்கிறான், ஆபேலை கொன்று போடுகிறான். ஆபேலை கொண்டு போட்டோடனே ஆண்டவர் காயினை கூப்பிட்றார். காயின், உன் தம்பி ஆபேல் எங்கன்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா? எங்கிட்ட கொடுத்தீங்க, நானாக பார்க்கணும், நானும் அவன் மேலே அவன் எங்கே என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு விசாரிக்கிறது, எங்கே கொண்டு விட்டீங்களோ அங்கே போய் தேடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்ப முரண்டாக பேசுகிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன் தம்பியினுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடும், அதனால் நீ உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொன்னார். அந்த பனிஷ்மெண்ட்டில் ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். வாட்சி பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். யார் துரத்தி விடுறது? அங்கே அனுப்பி விட்டார், இங்கே துரத்தி விடுறார். ஓடி போயிருந்தார். என்னை நீ துரத்தி விடுகிறீர். 16வது வசனம் படிங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போனான். அப்ப அவன் யாருமா? சபிக்கப்பட்டவன், தேவனிடத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டவன், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே போயிட்டான். அதனால அவன் அழிந்து போயிட்டான்னு பைபிள் சொல்லலை. தெய்வ பிரசன்னத்திலிருந்து வெளியே போய் வாழ்கிற ஒருத்தனா அழிஞ்சு போயிடுவான்னு பைபிள் சொல்லலை. அவன் பாருங்க, அவன் எப்படி வாழ்ந்தான்னு 16வது வசனமே சொல்லுது. எப்படி வாழ்ந்தான் அவன்?
ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். கல்யாணம் பண்ணிட்டாரு. அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி. என்ன கட்டுறான்? வீடு கட்டுறான். அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குடைய பெயரை. அப்ப அது கட்டடம்ங்கிறது வீடு அல்ல, ஒரு பட்டணமே கட்டுறான். அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் முதல்ல தொடங்கினது யாரு? வீடு கட்டி விற்கிற வேலையை முதல்ல தொடங்கினது யார்? இவன் கத்தரை விட்டு வெளியே போன இவன் பிஸ்னஸ் என்ன செய்யணும்? இவன் தொழில் என்ன செய்யணும்? நஷ்டப்படணும். கடவுள் அவன் கூட இருக்கக்கூடாது. அப்படி தான் நாம் விரும்புவோம். கடவுள் விட்டு யாரோ போயிட்டான், அவன் தொலைஞ்சு ஒன்றுமில்லாமல் ஆகி போயிடணும். ஆனால் அவன் பாருங்கள் எப்படி இருக்கிறான், சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறான், வீடு கட்டி கட்டி விற்கிறான். ஃபஸ்ட்டு என்ஜினியர் அவன் தான், ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் ஓனர் அவன் தான். செம பிஸ்னஸ் நல்லா நடக்குது, ஆசீர்வாதம், பணம் இந்த பக்கம் கொட்டுறது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்துக்கு அவனுடைய சன்னுடைய பேர் வைக்கத்தக்க விதத்தில் அவன் உயர்த்தப்படுகிறான். அடுத்தது அப்படியே வாச்சிங்கன்னா அவனுடைய தலைமுறைகள் எழுதப்பட்டிருக்கு. தேவனை விட்டு பிரியறதுனால உடனே அவனை அழிக்கப்படணும் அப்படின்னு கடவுள் விரும்புறது இல்லை. அவன் சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருப்பான். அவன் செய்கிற தொழிலில் சக்ஸஸ் ஆவான், நல்ல திறமையில், எல்லாத்துலேயும் படிப்பில் எல்லா உயர்வுகள் வரும். அந்த உயர்வை வச்சு இவன் நினச்சிக்க கூடாது, ஆஹா கடவுளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். பட் ஆபேலுக்கு பதிலாக சில வசனங்கள் தாண்டி போகும்போது ஒரு சேத்தை தேவன் உண்டாக்குகிறார். தேவனுடைய காரியம் தன்னிலிருந்து விலகி போகிறவன் மூலம் அல்ல கர்த்தர் செய்வது, தனக்காய் தேர்ந்தெடுக்கிறவன் மூலம் தான் கர்த்தர் செய்வார். அப்போ எண்ட் டைம் இயேசு வருகிற காலகட்டம் எப்படி இருக்கும்? தேவ பிரசன்னத்திலேருந்து விலகி போகிறதுனால அவன் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக மாட்டான். அவன் இந்த உலகத்தில் வாழ்வான், நல்லதை திறமை இருந்ததுன்னா சம்பாதிப்பான், அவனால் பெரிய காரியங்களை இந்த பூமியில் செய்ய முடியும். நீங்கள் அதை பார்த்து மனவேதனை அடைஞ்சிடக்கூடாது. என்ன ஆண்டவரே, நான் உமக்காக நிற்கிறேன், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நேர்மையாக இருக்கிறேன், எனக்கு எதுவும் நடக்கிறது இல்லை. அவன் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுறான், அவன் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டான், அவன் ஜெப வாழ்க்கை இல்லை, அவன் ஊழியம் செய்கிறது இல்லை, தேவனுடைய காரியங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது இல்லை, அவன் காரியமெல்லாம் செழிப்பாக இருக்கிறதுனால கர்த்தர் அவன் கூட இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல. இந்த நிரந்தர பிரிவு என்னத்தை கொண்டு வரும்? கர்த்தரோடு உள்ள பிரிவு எதை கொண்டு வரும் என்பதற்காகத்தான் நோவாவின் காலத்தில் நடந்த விஷயத்தை தேவன் நமக்கு ஒரு முன்னெச்சரிப்பாக தந்திருக்கார். அவங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறார். மனம் திரும்பிட்டா தப்பிச்சிடலாம், மனம் திரும்பி வராவிட்டால் ஒரு நித்திய அழிவு அவர்களுக்காக காத்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகள், அந்த முடிவை சிந்தித்து விளங்குவதற்காகத்தான் இந்த வேத சத்தியத்தை நம்ம கையில் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி லோத்துவ போல மாறிடக்கூடாது, அப்ரஹாமை போல நிற்க படிக்கணும். அல்லேலூயா. ஒரு சேத்துவா தேவன் உங்களை மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். பலரும் இழந்து போன இடத்துல தேவன் உங்களை எழுப்பி நிறுத்தியிருக்கலாம். சேத்து எழும்பி நிற்கும் போது அதுக்கு முன்னாடி வந்த காயின் ஒரு கொலை செய்துட்டு செல்வ செழிப்பில், நன்மையில், உலக ஆசீர்வாதங்களில் கொடி கட்டி பறக்கிறான். சேத்து இப்போ தான் வந்திருக்கிறான். ஆனால் சேத்து கூட யார் இருக்கா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். உங்கள் கூட யார் இருக்கிறா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். தேவனுடைய பட்சத்தை விட்டுட்டு வெளியே போகிறவங்களை கண்டு நீ ஒரு நாளும் சோர்ந்து போயிடாத. நீ நிற்க வேண்டிய இடத்துல நில். கர்த்தர் உன் கூட நின்று உன்னை எதற்காக தேவன் தேர்ந்தெடுத்தாரோ, உங்கள் குடும்பத்தை எதற்காக கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அப்போ நோவாவின் காலத்தில் லோத்துவின் நாட்கள் இப்படி தான் நடக்கும். இனி லோத்துவின் நாட்களில் உள்ள மூணாவது சம்பவத்துக்கு கொண்டு போகிறேன். லோத்து இப்போ பட்டண வாசல் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிச்சிங்கன்னா, 2 தூதர்கள் அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு போகும்போது பட்டண வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறார். எங்கே உட்காந்துட்டு இருக்காரு சொல்லுங்க? பட்டண வாசலில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பட்டண வாசலில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பட்டண வாசலை குறித்து படிச்சிங்கன்னா, இந்த பெரிய பெரிய தலைகள், அதாவது பஞ்சாயத்து பண்ணுறவங்க, ஊர் தலைவர்கள், இப்படியெல்லாம் உட்காந்துருக்கிற ஒரு இடம். என்ட்ரன்ஸில் எப்பொழுதும் அவங்க தான் இருப்பாங்கன்னு யூத கலாச்சாரத்தை படித்தா நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்படி அவங்க உட்காருகிற இடத்துல இவர் மாத்திரமல்ல, இவரோடு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இந்த 2 மனுஷர்கள் வரும்போது அவங்க தூதர்கள் தான், ஆனால் 2 ரெக்கையெல்லாம் வச்சுட்டு போகல, மனுஷங்களை போல தான் போனாங்க. இந்த மனுஷனுகளை போல வருகிற அந்த 2 பேரை கண்டபோது அந்த பட்டணத்தில் உள்ள யாரும் அவங்கள கவனிக்கலை, ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஆனால்
லோத்து மட்டும் எழுந்து எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு வந்தனம் சொல்லுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ரஹாமோடு நடந்து அப்ரஹாமினுடைய வீட்டுக்கு வந்த தேவ மனுஷர்களை கண்டு வளர்ந்தவன் லோத்து. அவனுக்கு அதனால் தேவ மனுஷர்களை அடையாளம் தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? தெய்வ மனுஷர்கள் அடையாளம் கண்டு கொண்ட லோத்து. இன்றைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளுக்கு என்ன தெரியாதுன்னா, தெய்வ மனுஷர்கள் அடையாளம் தெரியாது. தெய்வ மனுஷர்கள் சொன்னால் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு வருகிறவர்கள். அப்போ தேவனுடைய சத்தியத்தை கொண்டு வந்த அந்த 2 பேரை கண்ட உடனே முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணது யார்? முதல்ல கடைசியில் அவர் தான், வேறு யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ லோத்து அவங்களிடத்தில் கேட்குறாரு, இன்று இரவு நீங்கள் என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டில் நீங்கள் தங்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டான்னு இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். நாங்க வீதியிலே படுத்துக்கிறோம் சொன்னாங்க. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். சொல்லுங்க, மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். ஏன்னா அப்ரஹாமினுடைய வீட்டில் எப்பொழுதெல்லாம் தூதர்கள் வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த வீட்டுக்கு ஒரு மெசேஜ் வந்திருப்பது லோத்துவுக்கு தெரியும். ஹலோ, தெய்வ மனுஷர்களை வீட்டுக்குள்ள கொண்டு வருவதும் தெய்வ சப்தம் கேட்க வீட்டுக்குள்ள வருந்தி அழைப்பதும் ஒரு தெய்வ பக்தனுடைய சுபாவமாக இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள என்ன சப்தம் துணிக்குது? டிவியோட சப்தம் துணிக்குது, நியூஸ் சப்தம் துணிக்குது, சொந்தக்காரங்களை பற்றிய பேச்சுக்கள் துணிக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டங்களுடைய சப்தம் துணிக்குது, வேறு பல வரவு செலவு காரியங்களை பேசுறீங்க, வேற என்னெல்லாமோ செய்தி உங்க வீட்டில் அடிக்கடி துணிக்குது. எப்பொழுதாவது தெய்வ சப்தம் கேட்க தேவனுடைய உங்க வீட்டை தேவனுடைய வார்த்தைக்கு திறந்து கொடுத்துருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. திறந்து கொடுக்கும் போது லோத்துவுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இனி அந்த 2 தூதர்கள் போகும்போது அந்த தூதர்கள் லோத்துவை மீட் பண்ணலை. ஒருவேளை லோத்து அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு வருந்தி கூப்பிடலை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எதுவுமே செய்யலைன்னா இவங்க தப்புவிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை. அப்போ தேவன் தப்புவிக்கிற செய்திகளை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப விரும்பும் போது உங்கள் வீடு அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள, அந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ள வீடாக இருக்குதான்னு பாருங்கள். என் டைமில் எப்படிப்பட்ட வீடுகள் எழும்புனா, வீடுகள் எல்லாம் தெய்வ வசனத்திற்கும் ஆலோசனைக்கும் கதவு அடைச்சிடும். அவர்களாகவே ஆலோசனை கொடுத்துக்குவாங்க. தெய்வ சப்தத்தினுடைய ஆலோசனையை கேட்கவே மாட்டாங்க. என்னோட தேவன் ஒரு காரியத்தை பேசினா என் வீட்டுக்கு அனுப்புகிற தேவ மனிதர்கள் வழியாக தேவனுடைய சப்தத்தின் மூலமாக என்னுடைய காரியங்களை தேவன் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. லோத்து கடவுளை விட்டு பிரியறான். 2 ஆவிக்குரிய நல்ல ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சான். அப்ரஹாமோடு உள்ள நல்ல ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சிட்டான். அவன் போய் அந்த பட்டணத்தாரோட ஐக்கியமாயிட்டான். இப்போ அந்த பட்டணத்தாரோடு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அவங்களுக்குள்ள போய் சுகஜீவிதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். யாரு கூட பின்ன அவனுக்கு தொடர்பு இல்லைன்னா அப்ரஹாமோட தொடர்பு இல்லை. இதான் நிரந்தர பிரிவு. தற்காலிக பிரிவு வேற, நிரந்தர பிரிவு வேற. இதில் தெய்வ பிள்ளைகளுக்கு கடவுளோடு உள்ள உறவும் விட்டுறாங்க, சபையோடும் ஆவிக்குரிய குடும்பங்களோடு உள்ள உறவையும் விட்டுறாங்க. இது நிரந்தர பிரிவு. அது அவர்களை வேறொரு ஐக்கியத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். எந்த ஐக்கியமாக இருக்குது? உலகத்தோடு உள்ள ஐக்கியம், கள்ள உபதேசங்களோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவருடைய வழிகள் அல்லாதவர்களோடு உள்ள ஐக்கியம், உலக நன்மைகளோடு உள்ள ஐக்கியம். அவன் அந்த பட்டணத்தோடு கூட ஐக்கியமாக சேர்ந்துட்டான். அதனால் அவன் கேட்டு அறிந்த தெய்வ வசனத்தினுடைய மேன்மைகள் இருதயத்தில் இருக்குதுனாலும் தான் அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு நேராக நடக்கத்தக்க ஆத்மீக பலன் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் வாதிக்கப்பட்டான். வேற ஒன்றும் அவனால் செய்ய முடியல. எப்பொழுது நீங்கள் தேவனோட உள்ள ஐக்கியத்தையும் உங்கள் சபையோடு உள்ள ஐக்கியத்தையும் நீங்கள் வெறுத்து தள்ளுறீங்களோ, நிரந்தரமான பிரிவுக்கு உட்படுத்துகிறீர்களோ, நான் எழுதி கொடுக்குறேன், அந்த சகோதரனோ அந்த சகோதரி அந்த குடும்பமோ பின்பு ஐக்கியம் கொள்வதும் வழிவில போவதும் கண்ணுகள் கொண்டு காண வேண்டியது வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்தில். நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? ஆமாம்,
நம்ம வேறு வேறு இடத்துல வேலை செய்யலாம், வேறு வேறு ஊரில் குடியிருக்கலாம், ஒரு வேலைக்காக இன்னொரு ஊருக்கு நம்ம இடம்பெயர்ந்து போகலாம். எங்கே போனாலும் நமக்கு தேவனோடும் தேவ சபையோடும் ஆவிக்குரிய குடும்பங்களோடும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். எந்த குடும்பம் ஆத்மீக ஐக்கியத்தில் இல்லையோ அது வீழ்வதும் அது பலவீனப்படுவதும் சோர்ந்து போகிறதையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். காலப்போக்கில் லோத்துவினுடைய குடும்பத்தை போல மாறிட்டது. அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இப்போ லோத்து அந்த வசனத்தை படிமா. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கணும். வருந்துன்னா என்னது? கம்பல் பண்ணுறான். வாங்க எங்கள் வீட்டு விட மாட்டேன், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறார். இந்த பைபிளில் வேறு 2 இடத்துல நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல எம்மாவூஸ் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. ஆனால் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. இயேசு சில விஷயங்கள்லாம் பேசி முடித்ததுக்கு பின்னாடி தன்னை அப்புறம் வேற ஒரு ஊருக்கு போகிறவர் போல காட்டிக்கிட்டார். அப்போ அந்த 2 சீசர்கள் சொன்னாங்க, அவரை வருந்தி அழைத்தாங்க. என்னன்னு சொல்லி, எங்களோடு தங்கும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு, இனி எங்கே போக போகிறீங்க, எங்களோடு இருங்கன்னு வருந்தி கூப்பிட்டு கொண்டாங்க. வருந்தி அழைத்தா வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்க பாருங்கள், அங்கே மாற்றங்கள் வரும். இயேசுவை வருந்தி அழைத்த அந்த 2 சீசர்கள் இவர் மெய்யாக யார் என்பதை கண்டு கொண்டார்கள். அடுத்த ஒரு மெசேஞ்சராக இவங்க திரும்பி போகிறாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான சாட்சிகளாக. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அப்போ வருந்தி அழைத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போனால் வீட்டினுடைய விடுதல் அங்கே தான் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. வீட்டில் நடக்கணும் உபவாசங்கள், ஏதோ வருஷத்துக்கு ஒரு உபவாசம், வருஷத்துக்கு ஒருக்கா ப்ரேயர் பண்ணுற வீடுகளுக்கு ஒன்று எந்த மெசேஜும், எந்த ஒரு எச்சரிப்பும், எந்த ஒரு வார்னிங்கும், எந்த ஒரு கவுன்சிலிங்கும் வரவே வராது. உங்கள் வீட்டில் எந்த சத்தத்துக்கு நீங்கள் துணிக்க இடம் கொடுக்குறீன்னு பாருங்கள். நல்லா ஜெபிக்கிற குடும்பங்களாக இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் தேவன் அனுப்புகிற மெசேஜ் எப்பொழுதும் உங்கள் வீட்டுக்குள்ளே போகணும். அதை வெளியே விட்டுட்டு பூட்டிடக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தெய்வ திட்டத்தோடு கூட இருக்கக்கூடாது. தேவன் என்ன சப்தத்தை உங்கள் வீடுகளுக்கு அனுப்புகிறார் என்பதை கவனித்து கேட்கணும். அதுக்கான கூடி வரவுகள் உங்கள் வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. வீடுகள் தோறும் பவுல் என்ன செஞ்சார்? தேவனுடைய ஆலோசனைகள் அறிவித்தார் இருக்கு. அநேகருடைய வீடுகளில் அவர் போகும்போது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, லிஸ்திரா ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி பேர் என்ன? லிஜியால். இந்த லிஜியால் என்ன செஞ்சாங்க? இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். பவுல் பேசின வார்த்தை அவங்களுக்குள்ளே போச்சு. உடனே அவங்க அடுத்து என்ன சொன்னாங்க? தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி வருந்தி அழைத்ததுனால என்ன நடந்தது? இவங்க ரட்சிக்கப்பட்டது போல அவங்க வீடும் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. வருந்தி அழைத்து தன் வீட்டுக்கு கொண்டு போகிற சுபாவம் யாருக்கு இருந்தது? லோத்துவுக்கு இருந்தது. அதனால் லோத்து அன்று இரவு தப்புவிக்கப்படுகிறார். அல்லேலூயா. விசுவசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முந்தின அதிகாரத்தில் ஆபிரகாம் இவருக்காக ஜெபிக்கிறார் என்றாலும் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அனுப்பின தூதர்களை லோத் அங்கீகரிக்காமல் போயிருந்தார். நிறைய பேர் ஆண்டுடைய வார்த்தை கேட்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க, லைஃபுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க, கேட்குறதோட சரி. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது என்ன செய்யாது? உங்கள் குடும்பத்தில் நடக்காமல் போகும். காயினுடைய காரியங்கள் நடந்தது போல உங்கள் காரியங்கள் நடக்கும், ஆனால் தேவனால் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் போகும். காயினுடைய வாழ்க்கையை போல சில ஆசீர்வாதங்கள் வருவது மேன்மையாக நமக்கு தோணும், ஆனால் தெய்வீக திட்டத்தில் நீங்கள் இல்லாததுனால நன்மைக்காக அல்ல நீங்கள் காத்திருப்பது, இனி ஒரு நியாய தீர்ப்புக்காகத்தான் காத்திருக்க வேண்டியது இருக்கும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எவ்வளோ பேருக்கு நான் சொல்ல புரியுது? புரிந்தவர் கைகளை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் லோத்துவினுடைய நாட்கள். ஆமென். முடியல. லோத்துவினுடைய குடும்பத்தை நான் காட்டி கொடுக்குறேன். லோத்து தான் அழைக்கப்பட்ட அப்ரஹாமோடு போகும்போது அவருக்கு மனைவி இருந்தாங்க. மனைவிக்கும் லோத்துவுக்கு மூலமாக, லோத்துவோடு அப்ரஹாமின் மூலமாக வந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. ஆனால் இவங்க இந்த ஐக்கியத்திலேருந்து பிரிஞ்சு போய் தாங்கள் தங்கி இருந்த தேசத்தில் போய் சேரும்போது இவங்க நடவடிக்கைகளில் மாற்றம் வருது. எப்படி? அப்ரஹாம் முதல்ல ஒரு பலிபீடம் கட்டினார். கானானில் வந்தோடனே நான் இப்படி என் கண்ணில் பார்க்குறேன், அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? அப்ரஹாம் இருந்திருப்பார். அவர் தான் பலிபீடம் கட்டி பலி செலுத்துறாரு. அவருடைய மனைவி இருந்திருப்பாங்க. அப்புறம் லோத்து இருந்திருப்பார். அடுத்தது மனைவி இருந்திருப்பாங்க. அப்புறம் முக்கியமான வேலைக்காட்கள் அவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க.
அப்போ லோத்துவினுடைய மனைவிக்கும் தேவன் அந்த பலி பொருளை அங்கீகரிக்கிறதையும் தெய்வ பிரசன்னம் வருகிறதையும் கர்த்தருடைய ஆலோசனைகள் வருகிறதையும் கேட்டு ஆத்மீக சிந்தையாக இருந்த ஒரு சகோதரி அவ. ஆனால் சொதோமில் போய் குடியேறி ஆத்மீக ஐக்கியத்தை விட்ட உடனே சகோதரியுடைய சுபாவம் மாற தொடங்கிடுச்சு. இந்த சகோதரிக்கு பின்ன ஆண்டவர் ஆபிரகாமினுடைய ஜெபத்தை கேட்டு தூதர்களை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்ட லோத்தின் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவங்கள தப்புவிக்கிறதுக்கு அந்த 2 தூதர்கள் என்ன செய்கிறாங்க, லோத்தினுடைய கையையும் பிடிச்சு மனைவியினுடைய கையை பிடிச்சு 2 பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு வெளியில் கொண்டு போய் விடுகிறார்கள். என்றாலும் கொடுத்த வார்த்தையை அதில் நடக்கிற குணம் யாருக்கு இல்லாமல் போயிடுச்சு, மனைவிக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன் திரும்பி பாராதேன்னு சொல்லும்போது இந்த அம்மா என்ன செய்துச்சு, திரும்பி பார்த்து என்ன வேணா பொத்துனானா. அதனால தான் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவே சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா திரும்பி பார்க்காதேன்னு அர்த்தம். பட் திரும்பி பார்க்குற குணமுள்ள ஒரு ஸ்திரியை அந்த அம்மா மாறினதுக்கு காரணம் என்ன, இவ ஆபிரகாமோடு உள்ள சாராளோடு உள்ள ஆத்மீக ஐக்கியத்தையும் தேவனோடுள்ள நல்ல ஐக்கியத்தையும் விட்டு பிரிஞ்சு தாங்கள் வசிக்கிற தேசத்தில் உள்ளவர்களோடு ஐக்கியப்பட்டதுனால திரும்பி பார்க்கிற குணமுள்ளவள் அவள் மாறிப்போனான். இப்போ இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களில் எப்படிப்பட்ட தேசத்தை நம்ம பார்ப்போம் என்றால், எல்லாரும் அநேகமாக எதை தான் திரும்பி பார்ப்பாங்க, எண்ணத்தையெல்லாம் விட்டுட்டு வந்துருக்குறா. கட்டடம் கட்டியிருப்பாங்க. ஆபிரகாமுக்கு கூடாரம் தான் இருந்துச்சு, ஆனால் இவருக்கு மட்டும்தான் வீடு இருந்துச்சு. யாருக்கு, லோத்துவுக்கு. ஆபிரகாமுக்கு டென்ட்டு தான், அப்படியே மறைச்சி சுருட்டி கட்டினா போயிடலாம். இவர் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேறு கட்டிட்டார். முன்னாடி ஒரு கார் வேறு நிற்கிது, 2-3 பைக்கு. அவர் வேறு அந்த ஏரியாவில் 2 பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேறு பார்த்து வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு 2 காரெலாம் வாங்கி வச்சுருக்காரு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே பணம் நகை எல்லாம் இருக்குது. தூதர்கள் வந்து கையை பிடிச்சி கொண்டு போகும்போது பேக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு விடவே இல்லை. பேக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு போகக்கூடாது, நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, கையை பிடிச்சி கொண்டு போய் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வெளியே அனுப்பி விட்டாங்க. எவ்வளோ செல்வசீமானா வாழ்ந்துட்டு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு தப்பித்து போ அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய இந்த வார்த்தைக்குள்ளே இவங்களை பராமரிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குன்னு விசுவசிக்க முடிஞ்சது அவங்களால. தப்புவிக்கிற தேவனுக்கு உங்களை பராமரிக்க முடியும் என்று நீங்கள் விசுவசிக்கணும். அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அதனால் இந்த அம்மா முன்னாடி நடக்கும்போதும் சிந்த பூரா அங்கே தான் கிடக்குது. இந்த 2வது பீரோவில் எவ்வளோ நல்ல விலை உயர்ந்த சாரியை வச்சுட்டு வந்துட்டேன், கீழே ட்ராவில் 50 பவுன் நகையை அப்படியே வச்சு போட்டு வந்துட்டேனே, அந்த ட்ரெஸ்ஸையாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இந்த நகையாவது என்ன செஞ்சுருக்கலாம், எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சிந்தை அவள் இழுக்கும்போது அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திரும்பி பார்த்தா முடிஞ்சது, உப்பு தூணாகிட்டான். அப்போ கடவுள் சொன்ன வார்த்தையை காட்டிலும் அவளை கவர்ந்திழுக்கிற ஏதோ ஒன்றின் மேலே தான் அவளுடைய பார்வை பதியும் என்பது தான் லோத்துவினுடைய குடும்ப ஜீவிதம் கொண்டு படிக்கிற 3வது பாடம். இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஆண்டோடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கையை காட்டிலும் செல்வத்தின் மேலும் பணத்தின் மேலும் உழைப்பின் மேலும் வரப்போகிற ஆதரவின் மேலும் தான் அவங்களுடைய நம்பிக்கை அதிகமே தவிர கர்த்தருடைய வார்த்தையில் அல்ல. இதாங்க கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறாங்களோ நம்பலையோ தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள நம்புவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ இல்லையோ தாங்கள் உண்டாக்கின வஸ்துக்களில் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ இல்லையோ, அவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ இல்லையோ, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, பணம், சம்பாத்தியம், உலகம், நன்மை தாங்கள் உருவாக்கி வச்சதன் மேலே கவனம் எப்பொழுதும் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் தேவன் திரும்பி பார்க்காதேன்னு சொல்கிற கட்டளையை பார்க்கலாம் திரும்பி பார்க்கிற குணத்தால் இந்த அம்மா நிறைஞ்சிருந்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். இத்தனையும் விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக படித்தா ஒருவேளை நம்மள பலரும் இந்த குணத்துக்குள்ளே தான் இருக்கலாம். பல குடும்பங்கள் இதே சிந்தையாக தான் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா கர்த்தரோட உள்ள ஐக்கியம் போகிறதுனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்ப முடியாததற்கு காரணம். அது பாஸ்டர் சொன்னாலும் சரி, தீர்க்கதரிசிகள் வந்து சொன்னாலும் சரி, வேறு தெய்வ மனுஷர்கள் வந்து சொன்னாலும் சரி, ஈவன் கர்த்தர் கனவுலையே வெளிப்படுத்தினாலும் சரி, நாங்கள் அது ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டோம். எங்களுக்கு திரும்பி பார்க்க நிறைய உண்டு. அதெல்லாம் சிந்திக்காமல், அதையெல்லாம் யோசிக்காமல் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று எப்பொழுது நீங்கள் சிந்திக்கிறீர்களோ நீங்கள் லோத்தினுடைய மனைவியை போல மாறிட்டீங்கன்னு அர்த்தம். நீ அவங்க பிள்ளைகளை பார்ப்போம். அந்த 2 பிள்ளைகளை கவனிப்போம்.
லோத்துவினுடைய மனைவிக்கு உலகத்தின் மேலே ஆசை. லோத்துவினுடைய பிள்ளைகள் கவனிங்க, பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லலை, நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கங்க. தவறான உறவுக்குள்ள தகப்பனோடு ஏற்பட்டு 2 பெரிய தலைமுறைகளுக்கு அவங்க தாயாக மாறிடுறாங்க. இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? இது பக்தியுள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வருகிற பழக்கம் அல்ல. தெய்வ பக்தி நிறைந்த இடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு விதமான சுபாவத்துக்கு வரவே முடியாது. அப்படியானால் லோத்தினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுன்னா, அந்த தேசத்தில் போய் சேர்ந்து அந்த தேசத்தோடு இணைந்து தேசத்தில் ஐக்கியப்பட்டு வளரும்போது அந்த பிள்ளைகளுடைய சுபாவம் தேசத்தினுடைய பிள்ளைகளுடைய சுபாவமாக மாறிடுச்சு. அந்த தேசத்தினுடைய கேரக்டர் என்னன்னா, ஆணும் திருமணம் செய்வாங்க, பெண்ணும் திருமணம் செய்வாங்க. தங்களுக்கு கட்டுப்பாடற்ற ஒரு காம விகார ஜீவிதம், அதான் பைபிள் அங்கே குறிப்பிடுகிறது. அப்ப இந்த பிள்ளைகள் இவ்விதமா ஜீவிப்பதற்கு காரணம் என்ன? காரணம் அந்த தேசத்தினுடைய பழக்க வழக்கங்களை இந்த பிள்ளைகள் கற்றறிந்திருக்கிறார்கள். இனி இந்த பிள்ளைகளுடைய திருமண ஜீவிதத்தை பாருங்க. தூதர்கள் சொல்றாங்க, உன் மனைவியும் உன் பிள்ளையை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பு. இனி இந்த ஊரில் யாராவது உனக்கு சொந்தக்காரங்க இருந்தா, மகனோ மருமகனோ இருந்தா, அவங்களையும் கூட்டிட்டு நீ என்ன செய், கிளம்பு. அப்போ அவருடைய 2 பிள்ளைகளுக்கு தேசத்தில் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறார். யார்? லோத்து. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 19:14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடு பேசி, அங்கே விவாகம் பண்ண போறேன்னு லவ் பண்றாங்களா இருக்கும், அல்லது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதா இருக்கும். சரியா? மருமக்களோட போய் பேசி, நீங்கள் எழுந்து இந்த நல்ல வேலை அது 2 பிள்ளைகளா இல்ல, 2 பசங்களா தான் இருந்தாங்க. பேசி கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். ஒரு ஆத்மீக செய்தியை கொண்டு வர்றார். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார், அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் அழிக்க போகிறார். இவர் சொல்ற ஆவிக்குரிய காரியத்தை கேட்ட உடனே மருமக்கள் என்ன சொல்றாங்க? இந்த ஆளுக்கு என்ன சொல்லு, நல்லா தான் இருந்தாரு, நேற்று வர நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இளைய மருமகன் மூத்த மருமகனை பார்த்து சொல்கிறார், நேற்று ராத்திரி வீட்டில் தான் சாப்பிட்டு வந்தேன், அப்போ நல்லா தான் இருந்தது, ராத்திரி ஏதோ அந்த ஆளுக்கு மறை இலகி போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தன்னுடைய வீட்டில் ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தக்கதான ஒரு மருமக்களை அல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கு பார்த்துருக்கிறது. பின்னையும் சமுதாயத்தில் உயர்ந்த தங்களுக்கு சேருகிற ஒரு பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவிதம் உள்ளவங்க? பிள்ளைகளுக்கும் இல்லை, மருமக்களுக்கும் இல்லை. பட் இருதயத்தில் இதை கண்டும் கேட்டும் வேதனை அடைகிற நீதிமான். பட் செய்கிறது என்ன? ஆத்மீகம் அல்லாத எல்லா விஷயத்தையும் லோத்து செய்கிறார். இப்போ நம்ம கூட இப்போ லோத்து நம்ம சர்ச்சுக்கு வந்தால் ஒரு 5 நிமிஷம் சாட்சி சொல்லி சொன்னால் என்ன செய்வார்? நான் ஆபிரகாமோடு இருந்தபோது, ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தில் இருந்தபோது அந்த யெகோவா தேவன் எங்கள் சித்தப்பாவுக்கு தரிசனமானார், அவர் தான் தேவனை முதலாவது கண்டுகொண்டார், அதுக்கப்புறம் அவரை பார்த்தேன், பயங்கர வித்தியாசம். இப்போ எனக்கு புரிஞ்சது, இவர் உண்மையாக தேவனை கண்டிருக்கிறார், நான் இனிமேல் விக்கிரகங்களை வழிபட மாட்டேன், அந்நிய தெய்வங்கள் வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு எங்கள் சித்தப்பா கூட புறப்பட்டுட்டேன், கானான் வரைக்கும் வந்தேன். எந்த கதை மட்டும் சொல்லுவார்? சொதோமில் போய் எங்கள் சித்தப்பாவுக்கே கூடாரம் தான், ஆனால் எனக்கு நல்ல வீடுகளை ஆண்டவர் தந்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அது போல் விசுவசிங்க, உங்களுக்கும் கூடாரங்களை மாற்றி கர்த்தர் நல்ல நல்ல வீடுகளை தருவார்னு சொல்லி ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ்ல தேங்க்யூ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவார். அதுக்கப்புறம் நடக்கிறத சொல்ல மாட்டார். நான் சொல்கிறது எவ்வளோ பேருக்கு புரியுதுன்னு தெரியல. வருகைக்கு தயாராகிங்க. இந்த ஒரு சூழ்நிலை தான் என்னை சுற்றி நடக்குதுன்னா, உங்கள் குடும்பத்தை சுற்றில நடக்குதுன்னா, நான் அடிக்கடி பெற்றோரோடு சொல்கிறது உண்டு, உங்கள் பிள்ளைகள் உலக வழக்கத்தில் போகாமல் பார்த்துக்குங்க. இவங்க அங்கே மிங்கிள் ஆகிட்டுன்னா பின்ன நீ மார்பிள் அடித்து மண்டையில் அடித்து அழுதாலும் நீ பிள்ளைகளை திருப்பி கொண்டு வர முடியாது. இன்றைக்கி பிள்ளைகள் எந்த பழக்கத்தில் வளர்கிறதான்னு கவனிக்காது இருக்கிற பெற்றோர் லோத்தினுடைய தலைமுறை. லோத்தினுடைய தலைமுறை அழ வேண்டியது தான் வரும், கண்ணீர் வடிக்க வேண்டியதாக வரும், வேதனைப்பட வேண்டியதாக வரும். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் லோத்து போல இருந்துட்டு காரியம் இல்லை. சிலதெல்லாம் கஷ்டப்படுறீங்க, நினைக்கிறீங்க, சங்கடப்படுறீங்க, நல்லது தான். நீங்கள் சங்கடப்படுறதுனால, அழுகிறதுனால, வேதனைப்படுறதுனால காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், ஒரே ஒரு பிள்ளை தான் ஆண்டவர் கொடுத்தாரு, அதுவும் நீண்ட வாக்குத்தத்தமெல்லாம் கொடுத்தார். ஆனால் அந்த பிள்ளைய எப்படி வளர்த்து இருந்தார் ஆபிரகாம் தெரியுமா? அவர் சாயங்கால வேளையில் தியானம் பண்ணும்படி கடந்து போகிற பையன்.
அவருக்கு பெண்ணு பார்க்கும்போது எலியாசரை கூப்பிட்டு போய் பெண்ணு பார்த்துட்டு வா. எங்கே பார்க்கணும்? அந்நிய ஜனத்தார் இடத்துல நீ பார்க்கக்கூடாது, என் பிள்ளைக்கு சொந்த ஜனத்தில் பார்க்கணும். அவன் போகும்போது ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு நீர் பார்த்துருக்கிற பிள்ளையை எனக்கு காண்பித்து கொடும். அப்படி நீர் காண்பிக்கிற பெண்ணு என்னுடைய எஜமானனுக்குரிய பொண்ணுனா நான் இந்த கேள்வி கேட்பேன், அவள் இந்த பதில் சொல்லணும். இவ்விதம் நடக்கணும். அடையாளமெல்லாம் கேட்டுட்டு போகும்போது ரெபேக்கால் ஆண்டவர் காட்டுறார். ரெபேக்கால் யாருக்கு மனைமகளில் வர்றா? ஈசாக்கு. எவ்வளோ பேருக்கு புரியுது? இன்னொரு மகன் இருக்கான் ஏசா, அவர் கல்யாணம் பண்ணார். ஆனால் அவனும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அல்ல, அவனுடைய மனைவியும் இந்த மாமனார் மாமியாருக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் தெய்வ திட்டத்தில் வருகிற ஈசாக்குக்கு தேவன் ஏற்ற ரெபேக்காலை வைத்திருப்பார். நீ பிடிச்சு கண்டதும் கடையதும் பிடிச்சிட்டு வந்து ரெபேக்கான்னு பேர் வைக்கிறதுனால அது ரெபேக்காவாகாது. நீ கண்டதும் கடையதும் பிடிச்சிட்டு வந்துட்டு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறதுனால அது ஈசாக்கு ஆகாது. உன்னுடைய ஈசாக்கு உன்னுடைய ரெபேக்காலையும் தெய்வம் காண்பிக்க ஜெபிக்கணும். அப்ரஹாமினுடைய வீடும் லோத்துவினுடைய வீடும் தமிழ் வித்தியாசம் புரிஞ்சது உங்களுக்கு? இதுதான் கடைசி நாட்களில் நடக்கும். இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவன் மனைவியும் தேசத்தின் பக்கமாக போயிட்டா, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, பிள்ளைகளும் வழிவிட்டு மாறி போயிடுச்சு. அநீதியினுடைய அக்கிரமத்தினுடைய சபைக்குள்ள தேவன் வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வைக்கப்படுகிற ஒரு சந்ததியை மாறி போனாங்க. அப்படிப்பட்ட சந்ததியும் பெருகத்தான் செஞ்சது. இன்றைக்கி தப்பு பண்ணிட்டோம், பின்ன நம்ம பெருகுகிறோம் அப்படிங்கிறத வச்சு இன்னையா இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சான், அவனே நல்லா தானே இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. அவனை தேவன் எந்த விதத்தில் தள்ளி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அவன் உண்மையாக கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த இளையகுமாரன் வந்தது போல் மனம் திரும்பி வந்து என் தகப்பனே என் பாவத்தை மன்னியும் கேட்டிருந்தா தகப்பனுடைய வீட்டுக்குள்ள ஒரு இடம் உண்டு. மன்னிப்பு கேட்காம தான் செய்த நியாயம் என்று சொல்லி வெளியில் போய் சபைக்கு எதிரே, தேவ வசனங்களுக்கு எதிரே, ஊழியங்களுக்கு எதிரே ஜீவிக்கிற பிள்ளைகள் இப்போ செழிப்பாக இருக்கிறது போல தோணும். அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் தேவன் அழிக்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக எகிப்திலிருந்து கடந்து போகும்போது கர்த்தர் சொன்னார், அம்மோன் புத்திரருடைய இடத்த சொந்தம் கொண்டாடாதீங்க, மோவாபினுடைய இடத்த சொந்தம் கொண்டாடாதீங்க, அவன் உங்கள் சகோதரன், விட்டுருங்கன்ட்டார். அவன் இடத்த விட்டுருங்கன்னார். அப்போ தேவன் அவங்களுக்கு ஒரு கிருபையும் கருணையும் பாராட்டினார். ஆனால் தெய்வ சபைக்குள்ளிருந்து சபிக்கப்பட்டவங்களாம் நீக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்களுடைய ஐக்கியம் பூரா இஸ்ராயேல் ஜனத்தை எந்த ஜனமெல்லாம் எதிர்க்குதோ அவங்க கூட தான் இவங்க அம்மோனியரும் மோவாபியரும் ஐக்கியமாக இருந்தாங்க. தெய்வ சபையை வீழ்த்துவதற்கு பிசாசு பயன்படுத்தின கூட்டங்களில் தான் இவங்க இருந்தாங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆதரவாக இருக்கணும். எல்லாமே கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு குழுவில் நிற்கிற பிள்ளைகளாக மாறி போயிடக்கூடாது. அவன் சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், காரு வாங்கலாம், பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், நாளைக்கு உயரலாம். அதனால நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, என் மகளுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, என் குழந்தைக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு. நீங்கள் பின்னாடி மனசு மாறிடலாம். பட் தேவன் அந்த பிள்ளைகளை எங்கே வச்சிருக்காருன்னு கவனிக்கணும். இந்த கடைசி நாட்கள் அப்படி சம்பவிக்க போகிறதுனால ப்ளீஸ் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த நாட்கள் ஆண்டவர் பேசின விஷயங்கள், அதான் நான் சில விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நானும் என் ஃபேமிலி, என்னுடைய விஷயங்கள், எனக்கிட்ட இருக்கிற குறைகளை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். பரிசுத்தாவின் திட்டமாக பேசின விஷயங்களா இது கைவிட்டு போச்சுன்னா நடக்காது. அப்போ லோத்துவின் காலத்தில் என்ன நடந்ததுங்கிற காலத்திலும் லோத்துவுக்கு என்ன நடந்ததுன்னு படித்தா போதும். அவன் பிள்ளைகளும் வழிவிட்டு போச்சு. பின்ன லோத்தை இயேசு கிறிஸ்து தான் பயன்படுத்துகிறார். லோத்துவை நினச்சிக்கோங்க, லோத்துவின் மனைவியை நினச்சிக்கோங்க. பிளஸ்ஸிங்காக சொன்னாரா, வார்னிங்காக சொன்னாரா? வார்னிங்காக சொன்னார். சில பேர் ஆசீர்வாதத்துக்காக எடுத்துக்காட்டாக இருப்பாங்க, சில பேர் இவங்களை போல இருக்காதீங்கன்னு எச்சரிப்புக்காக இருப்பாங்க. லோத்து எச்சரிப்புக்காக வைக்கப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக ஆசீர்வாதத்துக்காக வைக்கப்பட்டான். இனி பேதுரு பயன்படுத்துகிறார். பேதுரு பயன்படுத்தும் என்ன சொல்கிறாரு? இவன் வாழ்க்கையில் இவனுடைய காலகட்டத்தில் நடந்தது இனி வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளம். தலைவர் நல்லவர் தான், நீதிமான் தான், இருதயத்தில் வாதிக்கப்படுறார், சங்கடம் வருது, வேதனை வருது, துக்கம் வருது. பட் என்ன 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 பிரயோஜனம்? தன்னுடைய குடும்பத்தையோ தன் மனைவியோ தன் பிள்ளைகளையோ ஆத்மீகத்தில் திருப்புகிற கிருபை கொஞ்சம் கூட இல்லாத மனுஷன் இல்லை. சொந்த குடும்பத்தையே திருப்ப முடியல ஒரு ஆளை. ஸ்ட்ரிக்டாக இருங்க, சண்டை போடுங்க, இது வரைக்கும் போனது போட்டோம்,
இன்றைக்கி நாம் கொஞ்சம் விழிப்படைந்து ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். ஆண்டவரே, லோத்தின் காலத்தில் நடந்தது தான் மனுஷகுமாரன் வருகிற காலத்தில் நடக்கணும்னா அந்த சுபாவத்தில் என்னுடைய குடும்பம் சிக்கிக்கொள்ளக்கூடாது, என்னுடைய கணவன் சிக்கிக்கொள்ளக்கூடாது, என்னுடைய மனைவி சிக்கிக்கொள்ளக்கூடாது. மனைவிக்கு வருத்தம் உண்டு, ஆனால் கணவனை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இல்லையே. கணவனுடைய இருதயம் வாதிக்கப்படுது, ஆனால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இல்லையே. பெற்றோருடைய இருதயம் வாதிக்கப்படுகிறது, ஆனால் பிள்ளைகள் உங்கள் கண்ட்ரோலில் நிற்கிறாங்களா? இல்லையே. அதெல்லாம் முழுவதும் கைவிட்டு போனதாக உணர்கிறீர்களா? அதை எப்படியாவது கர்த்தர் பார்த்துக்குவார், நாளைக்கு வந்துடுவாங்க. தவறு. நீங்கள் திரும்பி வரணும். நீங்கள் திரும்பி வந்தால் எதையெல்லாம் திருப்பணுமோ அதையெல்லாம் தெய்வம் திருப்புவார். இது நமக்கு எச்சரிக்கை. இயேசு கிறிஸ்து வரும்போது இது நடக்கும். நான் பார்க்குறேன், உலகம் முழுவதிலும் நான் அநேக குடும்பங்களை கவனிக்கிறேன். அநேக குடும்பங்களில் இந்த சுபாவம் தான் நடந்துட்டுருக்கு. இந்த சுபாவங்கள் தான் நடக்குது. இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும்னா ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தா தான் நடக்கும். தேவன் நமக்கு மனம் இறங்கியதாக தான் நடக்கும். இனி உங்கள் வீட்டுக்குள்ளே சிலதை வருந்தி அழைத்து கொண்டு வர ஆயத்தப்படி கடைசி நாட்களில் இயேசு வரப்போகிறார். நித்தியத்துக்கு நாம் போக வேண்டும் என்ற உணர்வோடு வளர்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்றணும். அதுக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க விருப்பம் உண்டு? தெய்வ சமூகத்தில் ஒன்று அர்ப்பணிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாருடைய தலைகளை தாழ்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். 1-2 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். உங்கள் சப்தம் தேவனுக்கு நேரம் உயரட்டும். ஆத்மீக உறவில்லாமல் ஒதுங்கி நிற்கிற தெய்வ பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்னிங் கொடுக்க விரும்புகிறார். இந்த லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற காலத்திலும் நடக்கும். அந்த சுபாவத்தில் அகப்பட்டு கர்த்தருடைய வருகையில் நாம் கைவிடப்படாதிருக்க இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்போம். கர்த்தாவே, தேவனோடு உள்ள உறவு, தேவ சபையோடு உள்ள உறவு, ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு நாங்கள் திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்யுமப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.